ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ் சேனல்ல கதை கேட்க வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கும் நான் உங்கள் ரதி. சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற ஆடியோ நாவல்ஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை எழுத்தாளர் லதா பைஜு எழுதிய இலக்கணம் மாறுமோ கதையின் ஆடியோ நாவலை தான் கேட்க போறோம். இலக்கணம் 12. காலை நேரம் முதலால் அந்த பெரிய மாலில் கூட்டம் சற்று சுமாராகவே இருந்தது. இலக்கியாவும் வீணாவும் பிளவுஸ் தைப்பதற்கு அளவு கொடுத்துவிட்டு மாலுக்கு வந்திருந்தனர். வீணா விக்ரமை அலைபேசியில் அழைக்க அவன் அங்கிருந்த காஃபி ஷாப் ஒன்றில் இருப்பதாக கூறி அங்கு வர சொன்னான். இலக்கியாவை இழுத்து கொண்டு அங்கே சென்றாள் வீணா. ஹேய், என்னடி இது? வெளியே வந்தா கொஞ்சம் நார்மலா இருப்பேன்னு நினைச்சு கூட்டிட்டு வந்தா இங்கேயும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு வர்ற. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அதுக்கான உற்சாகமே இல்லாம இருக்கியே என்றால் நடந்து கொண்டே வீணா. எப்படி வீணா நான் நார்மலா இருக்க முடியும்? என்னை பார்த்து பார்த்து வளர்த்த அப்பா திடீர்னு ஒரு நாள் இனிமேல் பார்க்கவே முடியாத இடத்துக்கு போயிட்டா இதை எப்படி நான் சாதாரணமா எடுத்துக்க முடியும்? கல்யாணம் அப்பா முடிவு பண்ணதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப வச்சுக்க ஒத்துக்கிட்டேன். ஆனா அதை பத்தி யோசிச்சு சந்தோஷப்படுற மனநிலையில நான் இல்ல என்றாள் சோர்வுடன். புரியுதுடி, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கும் புரியல. பட் இதையே யோசிக்காம அடுத்ததை பத்தி யோசிச்சுதானே ஆகணும் என்றவள். அதோ அந்த காஃபி ஷாப்ல தான் இருக்காங்க போல இருக்கு, வா என்றால் விக்ரமை கண்டுவிட்டு. வெளியே இருந்து பார்த்தால் உள்ளே இருப்பவர்களை காணும்படி கண்ணாடி சுவரால் கட்டப்பட்ட காஃபி ஷாப். அந்த நேரத்திலும் அங்கங்கு ஜோடியாய் ரகசியம் பேசிக் கொண்டிருந்தனர் சில காதல் ஜோடிகள். இவர்களை கண்டதும் வினோத் கை காட்ட இருவரும் அவர்களது மேசை நோக்கி நடந்தனர். ஹாய் அண்ணாஸ், உற்சாகத்துடன் அழைத்து கொண்டே வீணா முன்னில் நடக்க விக்ரம் ஆவலோடு திரும்பினான். அமைதியாய் சோர்வுடன் வந்து கொண்டிருந்த இலக்கியாவின் கண்ணில் சோகம் அப்பி இருந்தது. இந்த சில நாட்களில் சோர்ந்து மெலிந்திருந்தாள். எப்பொழுதும் கலகலவென்று உற்சாகத்துடன் இருப்பவளை சோகமான முகத்துடன் சோர்வாய் கண்டதும் வருத்தத்துடன் பார்த்திருந்தான் விக்ரம். நண்பனின் பார்வையில் தெரிந்த மாறுதல்கள் வினோத்துக்கும் புரிய ஆறுதலாய் அவன் கையில் தட்டினான். வா வீணா, உட்கார் இலக்கியா. நாற்காலியை நீக்கி கொடுத்தவன் அவர்களுக்கும் காஃபி ஆர்டர் செய்தான். எப்படி இருக்கு இலக்கியா? ரொம்ப சோர்ந்து போயிட்ட மாதிரி இருக்கு. அம்மா பாட்டிலாம் எப்படி இருக்காங்க? அக்கறையுடன் விசாரித்தான் விக்ரம். மனதுக்குள் உறங்கி கிடந்த ஆசைகள் மெதுவாய் அவள் அருகாமையில் உணர்ந்து கொள்ள தொடங்கின. இருக்கோம் விக்ரம். நீங்க எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? நாங்க வந்து 2 நாள் ஆச்சுமா. உன்னை பார்க்க வீட்டுக்கு வரலாம்னு நினைச்சோம். வீணா தான் எங்கேயாச்சும் வெளியே மீட் பண்ணலாம்னு சொன்னான். இலக்கியா வீட்லயே அடைஞ்சு கிடக்குறான்னு சொன்னான். அதான் இங்க வர சொன்னோம் என்றவன் மேலே என்ன பேசுவதென்று தெரியாமல் அமைதியாக இலக்கியாவும் எதுவும் பேசாமல் இருந்தாள். அவர்கள் மௌனமாய் இருப்பதை கண்ட வீணா பேசத் தொடங்கினாள். அப்புறம் அண்ணாஸ், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம இலக்கியாவுக்கு முன்ன முடிவு பண்ண அதே தேதியில கல்யாணம் வச்சுக்க முடிவு பண்ணிட்டாங்க. உறவுக்காரங்களை மட்டும் அழைச்சு சிம்பிளா பண்ண தீர்மானிச்சிருக்காங்க என்றால் வீணா வரவழைத்து கொண்ட உற்சாகத்துடன். வினோத் விக்ரமின் முகத்தை பார்க்க விக்ரமின் முகம் குழம்பி இருந்தது. தந்தை இறந்ததால் இலக்கியாவின் கல்யாணம் நின்று போயிருக்குமே, அந்த வருத்தமும் சேர்ந்திருக்கும். எப்படி ஆறுதலாய் பேசுவது என்றுதான் விக்ரம் நினைத்திருந்தான். இப்போது அதே நாளில் கல்யாணம் என்றதும் குழம்பி போனான். எப்படி வீணா, அங்கிள் இறந்த 1 வருஷத்துக்கு எந்த விசேஷமும் பண்ணக்கூடாதே, பிறகு எப்படி என்றான் வினோத். அப்பா இவ கல்யாணத்தை ரொம்ப ஆசையா எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. அவர் முடிவு பண்ணின கல்யாணம் நின்னு போனா அவருக்கு மனசாந்தி கிடைக்காதுன்னு அதே நாள்ல நடத்த தீர்மானம் பண்ணிட்டாங்கண்ணா என்றாள் வீணா. ஓ என்றான் அவன் யோசனையாக. சரி, அதை விடுங்க. விக்ரம், நீங்க வெளிநாட்டுல வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கதா சொன்னீங்களா? ஏன் இங்க எதுவும் சரியா வரலையா? அக்கறையுடன் கேட்ட இலக்கியாவை அன்போடு பார்த்தான் விக்ரம். இங்க இருக்க பிடிக்கலையிலா, வெளிநாட்டுல ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சா போயிடலாம்னு பாக்குறேன் என்றான் அவன். ஏன் இங்க நல்ல வேலை எதுவும் இல்லையா என்ன? நம்ம கம்பெனிலேயே ஏதாச்சும் உங்க 2 பேருக்கும் பொருத்தமான வேலை தர சொல்லி அத்தாங்கிட்ட சொல்றேனே, எங்களோடவே இருந்துடுங்க விக்ரம் என்றவளை நோக்கி சிநேகமாய் சிரித்தான். உன்னை விட்டு தொலை தூரம் செல்ல நினைக்கும் என்னை அருகிலேயே வைத்துக்கொள்ள நினைக்கிறாயே பெண்ணே. தொலைத்த இதயம் முன்னிடம் துடிக்க கண்டு சும்மா இருக்குமா நெஞ்சம்? மனதுக்குள் வலியுடன் நினைத்து கொண்டான். இல்ல, அது சரியா வராது. பாப்போம், கொஞ்ச நாள் போகட்டும் என்றவன். உனக்கு இப்ப இந்த கல்யாணத்துல வருத்தம் எதுவும் இல்லையே என்றான் தயக்கத்துடன். அவளுக்கு என்ன வருத்தம் விக்கினா? வெயிட் பண்ணி இப்பதான் அத்தான் கையை பிடிக்க போறா. கிடைச்ச சான்ஸ வேண்டாம்னா சொல்ல போறா என சமயம் பார்த்து வீணா வாரவும் அவள் தலையிலேயே தட்டினாள் இலக்கியா. வீணா போனவளே, எப்படா டைம் கிடைக்கும் என்ன ஓட்டலாம்னு பார்த்து காத்துக்கிட்டு இருந்தியா என்றதும் ஆண்கள் இருவரும் சிரித்தனர். அவள் அப்படி பேசியதும் தான் விக்ரம் சற்று சமாதானமாய் உணர்ந்தான்.
அவள் அத்தானை பற்றி பேசியதுமே, அவள் சந்தோஷமாய் பேசியதும், இந்த கல்யாணம் முடிந்து அவளது அத்தானின் அருகாமையில் அவள் சீக்கிரமே நார்மலாகி விடுவாள் என்று அவனுக்கு தோன்றியது. ஏய், நான் என்ன சும்மாவா சொல்றேன்? நீதான் சரியான அத்தான் பைத்தியமாச்சே, அதான் சொன்னேன் என்றாள் அவள். ஓ, உனக்கு உன் அத்தானா அவ்வளோ பிடிக்குமா இல்லா என்றான் விக்ரம். அதை கேட்டதும் அவள் கண்ணில் ஒரு மலர்ச்சி தோன்றியது. இந்த உலகத்திலேயே என் அப்பாவுக்கு பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்சது என் அத்தான் தான். என் அத்தா எவ்வளவு அன்பானவர் தெரியுமா? அவருக்கு என் மேல ரொம்ப பிரியம். இதுவரை ஒரு வார்த்தையால கூட என்ன வேதனைப்படுத்தினதே இல்ல என்றவளின் கண்ணில் ஒரு மின்னல் தோன்றி மறைந்தது. அதை கேட்டதும் மனதில் சிறு ஏமாற்றம் பரவியதை உணர்ந்தான் விக்ரம். அந்த நேரத்தில் காஃபி ஷாப்பை நண்பனுடன் கடந்த சத்யாவின் கண்கள் உள்ளே நண்பர்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்த இலக்கியாவின் மீது விழுந்தது. ஒரு நிமிடம் நின்று கவனித்தவன் ஆச்சரியத்துடன் புருவத்தை தூக்கி மெல்ல கடந்தான். அப்பா இறந்த துக்கத்துல வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பான்னு நினைச்சா இங்க பசங்களோட உட்கார்ந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கா. இவகிட்ட யாரையும் நெருங்க விடாம இருக்கிறது தானே நமக்கு நல்லது. அதுவும் அந்த பையனோட பார்வையில ஏதோ ஒரு ஏக்கம் கலந்து தவிப்பு தெரியுதே. யோசனையுடன் நடந்தான். இது எதுவும் தெரியாமல் வீணா இலக்கியாவை கிண்டல் பண்ணி கொண்டிருந்தாள். அச்சோ போச்சுடா, இவ அத்தாம் புராணத்தை தொடங்குனா நிறுத்த மாட்டாளே. இன்னைக்கு நம்ம காது பஞ்சராக போகுது என்று தோழியை முறைத்தவள். சரி விக்ரம், அவ சொல்றதும் உண்மைதான். அத்தானை பத்தி பேச தொடங்குனா நான் நிறுத்தவே மாட்டேன். நீங்க இனி இங்கதான் இருப்பீங்களா இல்ல வினோத் வீட்டுக்கு போயிடுவீங்களா? நீங்க என்ன பண்ண போறீங்க வினோ? உங்க ஃப்ரெண்டோட வெளிநாட்டு வேலைக்கு ட்ரை பண்றீங்களா என்ன என்று கேட்டாள். நான் எப்பவும் அவனோட தான் இருப்பீங்களா? அது இங்கேயோ இல்ல வேற எங்க ஆனாலும் அவனை விட்டு போக மாட்டேன் என்றவனை பெருமையுடன் பார்த்தாள். உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வினோ. யூ ஆர் சோ கிரேட் என்றாள் மனதார. எத்தனையோ வருஷம் நட்புமா, அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட மாட்டேன் என்று விக்ரமை தோளோடு அணைத்து கொண்டவனை மனம் நெகிழ பார்த்தான் விக்ரம். இலக்கியாவும் வீணாவும் காஃபியை குடித்து கொண்டே அவர்கள் இருவரையும் சந்தோஷத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். சரி ஃப்ரெண்ட்ஸ், எதுவா இருந்தாலும் என் கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வரணும். நான் கூப்பிடுற ஃப்ரெண்ட்ஸ் நீங்க மட்டும்தான். சரி, நாங்க கிளம்புறோம். அப்போ நீங்க என்றாள். நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புறோம் இல்லா, நீங்க பத்திரமா போங்க என்றான் விக்ரம். இனி இவளை எப்போது காணப்போகிறோம் என்று மனதுக்குள் தோன்ற தன்னையே கடிந்து கொண்டு அவளுக்கு விடை கொடுத்தான் விக்ரம். வீணாவும் சொல்லிக்கொண்டு விடை பெற்றாள். டே விக்ரம், இலக்கியா ரொம்ப சோர்ந்து போயிட்டாள்ல. பாவம், அப்பாவோட இழப்ப யாராலதான் தாங்கிக்க முடியும்? கல்யாணம் முடிஞ்ச அவ அத்தானோட அன்பும் ஆதரவும் தான் அவளை பழைய போல மாத்தணும் என்றான் விக்ரம். அதெல்லாம் சரி, உன்னால எப்படிடா இப்படி இருக்க முடியுது? மனசுக்கு பிடிச்ச பொண்ணு வேறொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போறா, அவனை பத்தி புகழ்ந்து பேசுறா. இதெல்லாம் கேட்டும் உன்னால எப்படி ஃபீல் பண்ணாம சாதாரணமா இருக்க முடியுது என்றான் வினோத் ஆச்சரியமாக. எனக்கு அவ மேல வந்த அன்பு என்னோடவே போகட்டும்டா, அதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. அவ அத்தானை பத்தி பேசும்போது அவ முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? அந்த அன்பு ஜெயிக்கட்டும்டா, எனக்கு அது போதும். அவ சந்தோஷமா இருந்தா அதான் எனக்கும் சந்தோஷம் என்றவன் அதை கேட்டுக்கொண்டு உள்ளே வந்த வீணாவை கண்டதும் அதிர்ந்தான். வீணா, அது இலா எங்கம்மா என்று தயங்கியவனை கண்டவள், அவ கீழே நிக்கிறான்னா, நீங்க இலாவை விரும்புறீங்களா என்ன என்றாள் அதிர்ச்சியுடன். அதெல்லாம் முடிஞ்சு போன கதமா. எனக்கு அவ மேல ஒரு விருப்பம் இருந்துச்சு. எப்போ அவ அத்தானோட கல்யாணம் முடிவாச்சோ அப்பவே எல்லாம் தொடச்சு போட்டுட்டேன். இது பத்தி எதுவும் இலா கிட்ட சொல்லிடாத என்றான் தயக்கத்துடன். சரிண்ணா, நீங்க வருத்தப்படாதீங்க. சேல கவரை இங்க வச்சுட்டு போயிட்டேன், அதை எடுக்கத்தான் வந்தேன் என்றவள் கீழே இருந்த கவரை எடுத்துக்கொண்டு நடந்தாள். அவள் மனதில் ஒரு குழப்பரேகை நெளிந்து கொண்டிருந்தது. நல்ல வேலை, இலாட்டை இவரோட விருப்பத்தை சொல்லாமலே இருந்தாரு. சொல்லி இருந்தா அவளுக்கு அத்தா மேல இருக்க காதல்ல இவர் ஃப்ரெண்ட்ஷிப்பை கூட வேணாம்னு ஒதுக்கி இருப்பா. யோசித்து கொண்டே கீழே காத்திருந்த இலக்கியாவை நோக்கி நடந்தாள். என்னடா வினோ, வீணா கேட்டுட்டா? இலக்கியா கிட்ட சொல்லிடுவாளோ என்றான் விக்ரம். அதெல்லாம் சொல்ல மாட்டாடா, வீணா எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கிற பொண்ணு. அதை யோசிச்சு நீ ஃபீல் பண்ணாத என்றான் வினோத். அப்போது எதிரில் இருந்த ஒரு பையனின் மீது விக்ரமின் பார்வை படிய அவன் கண்கள் கோபத்தில் சிவந்தது. 2 சின்ன பெண்கள் பள்ளி சீருடையில் இருக்க உடனிருந்த 2 பையன்களும் கல்லூரி மாணவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களின் பேச்சும் பார்வையும் சரியில்லாமல் இருக்கவே அவர்களை கவனித்தான். பெண்கள் இருவரும் ஏதோ கிசுகிசுப்பாய் பேசிக் கொண்டிருக்க மாணவர்கள் தங்களுக்குள் கஞ்சாடை காட்டி கொண்டனர். ஒருவன் எழுவது போல மேசையை சற்று இலக்கிவிட மேசை மீது இருந்த காஃபி ஒரு பெண்ணின் உடை மீது தெரித்தது. சாரி சொல்லி அவர்களை வாஷ்ரூமுக்கு அனுப்பி வைத்தவன் அங்கிருந்த 2 காஃபி கோப்பையில் ஏதோ மாத்திரையை போட்டு கலக்கினான்.
படிக்க பள்ளிக்கு சென்ற குழந்தைகளுக்காய் பெற்றவர்கள் வீட்டில் காத்திருக்க தங்கள் சுதந்திரம் எதுவென்று புரியாமல் தவறாக உபயோகிக்கும் அவர்கள் மீது அவனுக்கு கோபமாய் வந்தது. ஆத்திரத்துடன் எழுந்தவனின் பார்வை சென்ற திசையில் பார்த்த வினோத் அதிர்ந்தான். விண்ணில் பறக்க சிறகுகள் தேடும் பெண்ணே, அதற்கு தகுதியான நோக்கம் உன்னிடம் உள்ளதா? பெண்மை நெருப்பு போன்றது. அதனை புரிந்து கொள்ளாமல் வெளியேறினால் அதுவே உன்னை எரித்துவிடும். எதில் சுதந்திரம் தேடுகிறாய் நீ? ஆணை போல எங்கும் எந்நேரமும் சுற்றி திரிந்து அலைந்து நடக்கவா? அடக்கம், அமைதி, பண்பு, பரிவு, பொறுமை இவற்றை துறப்பதல்ல சுதந்திரம். இதை கம்பீரமாய் மிடுக்குடனும் செய்து தீர்ப்பதே சுதந்திரம். வாழ வைக்கவே சுதந்திரம், உன்னை வீழ வைக்க அல்ல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல தினமும் மதியம் 2:30 மணிக்கு இலக்கணம் மாறுமோ கதையின் பதிவுகள் தொடர்ந்து ஆடியோவா வரப்போகுது. ஸ்டே டியூன்ட் வித் லதா பைஜு ஆடியோ நாவல்ஸ்.